ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி காலையிலேயே சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளோட டான்ஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டான்ஸுக்கு தான் தம்பி மனைவி டைவர்ஸ் வாங்கி விட்டது போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தான் நானும் ஆரம்ப கட்டத்தில் நினச்சேன். அப்புறம் குடும்ப நல கோர்ட்டுன்னு ஒன்று உண்டு பார்த்தீங்களா, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே நிறைய பேர் டிவோர்ஸ்க்காக காத்திருந்தாங்க. என்ன மாதிரி ஆடலை, என்ன மாதிரி பாடலை, என்ன மாதிரியான பிஹேவியர் சென்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருச்சு, விவாகரத்து அப்படிங்கிறது ஒத்துப்போகாமல் விருப்பப்பட்டு 2 பேர் எடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய முட்டாள்கள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணும், இல்லை இன்னொருத்தங்களை காயப்படுத்தணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, அவங்கக்கிட்ட இந்த டிவோர்ஸ் விஷயம் இருக்குது, அப்போ இதை தூக்கி 4 கமெண்ட் போடு, அப்போ அவங்க காயப்பட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்திலே நான் காயப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கரன்சி ஆக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விருப்பப்பட்டு இவங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு எடுக்கிறது தான் விவாகரத்து. சரியா? அதுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கணும், இல்லை வந்து அவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்குங்கிறதுலாம் காரணம் கிடையாது. சரியா? ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதனோட வலி இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த வலியை என்னால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும், ஆனால் உங்களால் முடியாது. ஆனால் கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுத்தாருன்னு நினச்சிக்கோங்களேன், தாங்கிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் விதி வலியது பார்த்தீங்களா, நீங்களே விருப்பப்பட்டு அதை வாங்கிப்பீங்க. ஓகேங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.